குட் மார்னிங். ரொட்டேரியன் சண்முக சுந்தரம். வாழ்க்கையில் எதுங்க ரொம்ப பெருசு? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதா, நம்ம ஜெயிக்கிறதா, மற்றவங்க நம்ம மதிக்கிறதா? எனக்கு தெரிஞ்ச வர வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது தான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா சில உண்மைகளை நம்ம உணர்ந்துக்கணும். என்ன உண்மை? முதல்ல நான் ஒருத்தர் மேலே அன்பு காட்டுதேன், நான் ஒருத்தரை மதிக்கேன், அதனால் அவர் திரும்ப என்னையை மதிக்கணும், என்னையை அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம காட்டுறது அன்பு, நம்ம மரியாதை காட்டுதோம், அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் பிளான் பண்ணுதோம், அதோடு நம்ம முடிஞ்சுது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பலனை எதிர்பார்த்தோம்னா நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு பாதிக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஏதாச்சும் இன்சல்ட் அப்படின்னு நீங்கள், அதாவது நம்ம அவமரியாதை அப்படின்னு லேசாக உணர்ந்தாலே என்ன செஞ்சுருங்க, ஒரு மட்டும், ரெண்டு மட்டும், மூணு மட்டும் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்மளும் தவறாக புரிஞ்சிருக்கலாம். 3 மட்டத்துக்கு மேலேயும் நம்ம அவமானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து வெளியில் வந்துடுங்க. அதாவது முதல்ல நீங்கள் உங்களை மதிக்கணும். நீங்கள் மதித்தா தான் உலகம் உங்களை மதிக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம், வாழ்க்கையுடைய மிகப்பெரிய விஷயம் இந்த தூக்கம் தாங்க. நல்லா தூங்கினாதான் உடம்பு வேலை செய்யும், மனசு வேலை செய்யும். உடம்பு சரியில்லைன்னா, மனசு சரியில்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு தப்பாக தோணும். அதனால் 7 to 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக அவசியம். இது சோம்பல் அல்ல, இது ஒரு பேசிக். அடுத்தது குழப்பத்தை ரசிக்கும். அதாவது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எதிரிகள், யார்கிட்டையுமே சண்டை போடாதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது. யார் சண்டைக்கு வந்தாலும் ஒதுங்கிருங்க. அவங்களுக்கு நேரம் போகாமல் நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம யார்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நமக்கு வேண்டியது அமைதி. அப்படி விலகிடணும். அந்த விலகிறது தோல்வி அல்ல, ஞானம். அதுதான் அறிவு. உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய விஷயம். என்னையை நான் ப்ரூவ் பண்ணணும், நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணணும், நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது மிக ஆபத்தான விஷயம். அவங்க எதுவுமே ப்ரூவ் பண்ணாதீங்க. உங்கள் செயல் தான் அவங்கள ப்ரூவ் பண்ணணும். காலங்கள் வரட்டுமே, காலங்கள் வரும்போது நீங்கள் நல்லவங்கிறது அவங்கள புரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் செயல்னால புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் உடனே சொல் மூலம் என்னன்னாலும் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது உங்கள் பழக்கங்கள், அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறது. அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவோம். இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நேர்மையானவன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன், நல்லா உழைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஒரு அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை நோக்கி நம்ம போவோம். அதாவது பாசிட்டிவ் தாட் அப்படிம்பாங்க. பாசிட்டிவ் தாட்டுங்கிறது நமக்கு நாமே சொல்கிறது தான். அதாவது நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நல்லா கவனித்து பாருங்கள். அட்வைஸ் பண்ணும்போது நம்ம மனசுலேயும் ஒரு தெளிவு இருக்கும். அப்போ தான் தெரியும் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை, நமக்கே நம்ம அட்வைஸ் பண்ணுதோம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது மனசுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. மனசு சொல்லும், இன்னைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. அதாவது ஒரு இப்போ நான் காலையில் இருக்கேன், காரை கொண்டு சர்வீஸ் விடணும் அப்படின்னு நினைக்கேன், சோம்பேறித்தனமாக இருக்குது. அது ஒரு 10 செகண்ட் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாங்கள் எந்திரிச்சு காரை எடுத்துட்டோம்னா அந்த வேலை நடந்துடும். ஆனால் அதை நினைக்காம அப்படியே நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அதனால் மனசு சொல்லக்கூடிய குரலை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதை புறக்கணிக்க கூடாது. நம்ம சுற்றி உள்ளவங்க நம்ம எப்படி அனுமதிக்கும், அதை வச்சு தான் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட். ஒருத்தர் 2 மட்டம் 3 மட்டம் புண்படுத்திக்கிட்டே இருந்தாருன்னா உங்கள் பாடி லாங்குவேஜில் உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது காமிச்சா தான் அவர் அமைதியாக இருப்பார். அவரை விட்டு விலகினா தான் அமைதியாக இருப்பார். அதாவது அவங்கள நம்ம ஐயோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
உங்களுடைய எதிர்ப்பை உங்களுக்கு பிடிக்கலங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உணர்த்துங்க. அடுத்தது நம்ம எதிர்காலங்கிறது நம்ம டைரியில் போட்டு எழுதுவோம். நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சின்ன சின்ன ஹேபிட்டு, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கும். காலையில் நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கேன், வாக்கிங் போகிறேன், 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுதேன், கோயிலுக்கு போகிறேன், ஒரு 2 பேருக்கு உதவுதேன், ஜிம்முக்கு போகிறேன், அப்படி சொல்லி சின்ன 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 அந்த ஹேபிட்ஸ் தான் 1 இயரில் உங்களை விசுவரூபம் எடுக்க வைக்கும். அடுத்தது எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து பேசணும், எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை ஒரு ஒரு மோசமாக நடத்துதாங்க அப்படின்னு செஞ்சாங்கன்னா அவங்க நம்மளை வளர செய்யாதவங்க. நம்ம அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிறது தான் நம்மளுடைய கரெக்டான விஷயம். அவங்க வந்து உங்களை வளர்க்கலை, உங்களை தேய்க்கிறாங்க. அதாவது மாப்பிளாவா நீங்கள் சினிமாவுக்கு போவோம், மாப்பிளாவா அங்கே போவோம், இங்கே போவோன்னு உங்களுக்கு அந்த சினிமா பார்க்குறது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காம அவரை திருப்திப்படுத்துறதுன்னு நினச்சி போனீங்கன்னா அது வந்து சுத்த வேஸ்ட்டு. அதனால் உங்கள் வளர்ச்சிக்கு உங்களுக்கு பிடிக்காம எந்த விஷயமே செய்யாதீங்க. அடுத்தது மௌனங்கிறது பெரிய விஷயம். மௌனங்கிறது நிறைய உண்மைகளை வெளியிடுத்தும். சண்டை போட்டு தான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நேரம் எல்லாத்தையும் சொல்லும். மௌனங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய பதில். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்மைலு, ஒரு மௌனம் அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கணும். மௌனங்கிறது சூப்பரான விஷயம். அதாவது நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது, ஒரு 7 வேலை இருக்குது. எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த வேலையை லாஸ்ட்டு செய்யணுங்கிற அறிவு தான் நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு அவசியம். முக்கியமான வேலைகளை நம்ம ப்ரிஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, கடைசி 2 வேலையை இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு கூட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற வேலையை கடைசியில் வச்சுக்கணும். கண்டிப்பான வேலையை உடனே செஞ்சிடணும். அடுத்தது கம்ஃபர்ட் ஜோன். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், ஒரு புதுசாக ஒரு கார் ஓட்டுறோம், பயமாக இருக்குது, அதை 2 நாள் 3 நாள் ஓட்டணும்னா எல்லாம் சரியாயிடும். ஒரு கம்ப்யூட்டரில் டேலி பண்ணுதோம், டேலி நமக்கு கஷ்டமாக இருக்குது, அது திருப்பி பண்ணோம்னா ஈஸியாயிடும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்குங்க. அடுத்தது நம்மளுடைய சூழல், அதாவது நம்மளுக்கு சுற்றி உள்ளவங்க ஜெயித்தவங்க, அறிவாளிகள், பணம் சம்பாதிக்கிறவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களோட இருக்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணுவோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்க முடியல. அதாவது கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் மாறுபடுதேன். நம்ம வந்து சுற்றி உள்ளவங்கள கம்பேர் பண்ணி எது நல்லதுங்கிறத நம்ம யோசிக்கலாம். அவங்க ஏன் இவ்வளவு எக்ஸலண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, இவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி பாடியை இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நம்மளும் நம்மளை மாற்றிக்கலாம். நம்மளை சுற்றி ஒரு மோசமான ஆட்கள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால நம்மளை சுற்றி உள்ள ஆட்கள் நம்மளை விட உயர்வான குணங்களில், எல்லாத்துலேயும் உயர்வான அறிவில் உயர்வான ஆட்களோடு இருக்கும்போது நம்மளுடைய குணமும் நம்மளுடைய அறிவும் வளரும், உயரும். அதாவது மாற்றம். நாளைக்கு தான் தொடங்குவேன், ஜூன் 2 தான் தொடங்குவேன், மே 18 தான் தொடங்குவேன், அதுங்கிறது அபாயகரமானது. இப்போ இந்த நிமிஷம் இப்போ பண்ண போகிறேன், நான் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பேன், அதில் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ எதுவும் கிடையாது, நான் போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இந்த